Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை மேனேஜ் பண்ணுற சிஸ்டம். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கிராஃப் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை மேனேஜ் பண்ணுறது அது ஒரு டேட்டா அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம். பட் அதில் வந்துட்டு இந்தளவுக்கு டேட்டாஸ் வந்து இருக்காது. என்ன அப்படின்னா கிராஃப் பிளாட் பண்ணுறது என்னன்னா எந்த டேட்டாவும் இருக்காது. பட் இதில் வந்துட்டு கிராஃப் வந்துட்டு சேர்ந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை எந்தெந்த வெரைட்டியில் டேட்டா அனலைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்துட்டு இதை ரன் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, ஸோ வீடியோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ முடிச்சுட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்துட்டு நிறைய லைன் இருக்க ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இதை நீங்கள் மேனுவலாக கோட் பண்ணால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கோடிங்கே பண்ணாமல் வந்துட்டு ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணலாம். அதுவும் வந்து எப்படின்னு சொல்கிறேன், வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணி காட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல் ப்ரோக்ராமே. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இதை ஃபுல்லாக வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் அவுட்புட் வரும். இது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆவரேஜ் மார்க்கு, அது யார் ஸ்டூடெண்ட், அதாவது அருண், பாலா, சரண், திவ்யா, ஈஷா, இதெல்லாம் 5 ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட ஆவரேஜ் மார்க் எல்லாத்தையும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பாலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் மார்க் வந்து 80 இருக்குது. அதே மாதிரி சரண் எடுத்துக்கிட்டோன்னா அருண் வந்து ஒரு 90 போயிடுச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 90க்கு ஈக்குவலாக இருக்குது, 90க்கு மேலே. ஓகே, அண்ட் இப்போ இஷா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 78 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஃபை பார்த்தா அவ்வளோதான் தெரியுது. ஸோ இந்த கிராஃபை இது பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யார் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்கு, அவங்களோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோ, அதெல்லாம் சேர்த்து வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். டாப்பர் யார் அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுற டேட்டா. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி வந்து இந்த அவுட்புட் வந்தது, எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இம்போர்ட் பாண்டாஸ் ஸ்பீடின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னா பாண்டாஸ் அப்படின்றது ஒரு டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. ஓகே, இது வந்து ஹியூஜ் லைப்ரரி. டேட்டா அனாலிசிஸ் ஓரியன்டாக எல்லா ப்ரோக்ராமும் இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உதாரணத்துக்கு டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, டேட்டா வந்துட்டு டேபிள் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் தான் டேட்டா ஃப்ரேம். ஓகே, அதாவது நம்மளோட டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேபிள் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ அதுவும் வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னா அதுன்ற ப்ரோக்ராமும் இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரியில் தான் இருக்குது. ஸோ ஆஸ்பிடி அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கான அர்த்தம் என்னென்னா ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு அலியாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது பாண்டாஸ் அப்படின்ற வேர்டை பிடி அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அலியாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பேரை வந்துட்டு சின்னதாக போட்டு ஒரு சின்ன கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணோம், அதுக்கு பேர் தான் அலியாஸ். உதாரணத்துக்கு பாண்டாஸ் அப்படின்றது நான் பிடின்னு போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு பேர் தான் அலியாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன்னொரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். அது என்ன, இம்போர்ட் மேட்பிளாட் லிப் டாட் பைப்ளாட் அஸ் பிஎல்டி அப்படின்னு இருக்குது. அதான் ஸோ என்னன்னா மேட்பிளாட்லிப் அப்படின்ற லைப்ரரியிலேருந்து என்ன பண்ணுறேன், பைப்ளாட் அப்படின்றத எடுக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது இந்த பைப்ளாட் அப்படின்ற ஒரு மாடியூல். ஓகே, எதுக்காக அப்படின்னா கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு. ஓகே, நமக்கு அவுட்புட்டில் ஒரு கிராஃப் வந்துச்சு இல்லையா, அது காரணம் வந்து இந்த மாடியூல் தான். இந்த மாடியூலுக்குள்ள கிராஃப் எடுக்கிறதுக்குன்னா எல்லா ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிஎல்டி இருக்குது அப்படின்னா என்னன்னா பிஎல்டி இந்த கீவேர்டை வச்சு இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அது வந்துட்டு இதோட அலியாஸ். ஓகேவா, ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம அனலைஸ் பண்ண போகிற டேட்டாவை கொடுக்கணும், அப்படின்னா தான் வந்து அனலைஸ் பண்ணணும். இது வந்து நம்மளோட டேட்டா என்ன டிக்ஷனரி ஃபார்மில் இருக்குது. ஏன்னா டிக்ஷனரி ஃபார்ம்னா நமக்கு தெரியும் இல்லையா, கீ வேல்யூ பேர், அதுதான் வந்து டிக்ஷனரி ஃபார்மில் இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட், அதோட வந்து ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட்டு, மேத்ஸ்னால் அவங்க மேத்ஸில் எடுத்த மார்க்கு, சயின்ஸ்னால் அவங்க சயின்ஸில் எடுத்த மார்க்கு, இங்கிலீஷில் அவங்க எடுத்த மார்க்கு லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டா இருக்குது. இந்த டேட்டா தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டான்னு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா இங்கே டேட்டான்றது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இல்லையா, இதுதான் நம்மளோட டேட்டா. இதை வந்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேமில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது பிடி அப்படின்றது பாண்டாஸ். ஓகே, ஸோ அதோட அலியாஸ் பிடி டாட். அதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டா அனலைஸ் பண்ணி டேபிளர் ஃபார்மில் பிரிண்ட் பண்ணி அதை பண்ணிடணும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎஃப்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம வேணும் அப்படின்னா டிஎஃப் பிரிண்ட் பண்ணால் நம்மளோட டேட்டா வந்து கிடச்சிடும். நமக்கு வந்து டேபிளர் ஃபார்மில் கிடச்சில்ல அவுட்புட், அதுக்கான கூட இதுதான். ஓகே, ஸோ என்ன பண்ணால் பிடி அப்படின்ற லைப்ரரியிலேருந்து டேட்டா ஃப்ரேம்ன்ற மாடியூல் எடுத்து அதுக்கு வந்துட்டு நம்ம டேட்டா இன்புட்டாக கொடுத்தா அதுக்கு வந்து டேபிளர் ஃபார்மில் மாற்றி என்ன பண்ணிடும், டிஎஃப்ல ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் ஒன்று பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது ஸ்டூடெண்ட் டேட்டா செட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹெட்டிங்க்கு அப்புறம் பிரிண்ட் ஆஃப் டிஎஃப் கொடுத்துருவோம். அதான் என்னன்னா நம்மளோட டிஎஃப் இருக்கு இல்லையா,
நம்ம ஸ்டோர் பண்ணோம்ல டேபிள் ஃபார்மில் டேட்டா, அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆவரேஜ் மார்க் கேல்குலேஷன். ஓகே, ஸோ ஆவரேஜ் மார்க் கேல்குலேட் பண்ண போகிறோம். இதில் ஆவரேஜ் மார்க் கேல்குலேட் பண்ணுற போது ஒவ்வொரு யூனிக் பர்சனுக்கு ஆவரேஜ் மார்க் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆவரேஜ் நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கிறோம். அடுத்து சயின்ஸோட மார்க்கு ஃபுல்லாக ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கும். அப்படி கிடையாது. ஓகே, ஒவ்வொரு யூனிக் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்துட்டு என்ன பண்ணணும், ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதுக்காக எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸோ இது புரியணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ எனக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இருக்குன்னா என்ன பண்ணுவேன், 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்துட்டு என்ன கிடச்சிரும், ஆவரேஜ் கிடச்சிரும். அது வந்து என்னோட ஆவரேஜ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு யூனிக் சப்ஜெக்ட்டுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒவ்வொரு யூனிக் ஸ்டூடெண்ட்டுக்கும், ஓகே சாரி சப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு யூனிக் ஸ்டூடெண்ட்டுக்கும். இப்போ வேற ஒரு ஸ்டூடெண்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி மார்க் இருக்கும், அவங்க தனியாக கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கால்குலேட் பண்ணணும். என்ன அப்படின்னா இப்போ ஆவரேஜ் அப்படின்றது, இப்போ டிஎஃப்ன்றது நம்மளோட டேட்டா ஃப்ரேம். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆவரேஜ்னு ஒரு புது காலம் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஎஃப்ல ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆவரேஜ் கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா டிஎஃப்குள்ளே வந்துட்டு ஆவரேஜ் அப்படின்னு ஒரு புது காலம் கிரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த காலம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஎஃப் ஆஃப் மேத்னு எடுக்கிறோம். டிஎஃப் மேத்ன்ற காலம் ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட டேட்டாவில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த காலம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சயின்ஸ் அப்படின்ற காலம் எடுக்கிறோம், இங்கிலீஷ் அப்படின்ற காலம் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனை செலக்ட் பண்ணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா அருண். ஓகே, அவங்களோட மேத்ஸ் மார்க் எடுக்கும், அவங்களோட சயின்ஸ் மார்க் எடுக்கும், அவங்களோட இங்கிலீஷ் மார்க் எடுக்கும். மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணும். அப்படின்றப்போ என்ன பண்ணும், அருணோட ஆவரேஜ் கிடச்சிரும். அதை போயிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணிடும் அருண்ன்ற பேருக்கு நேராக. அடுத்து என்ன பண்ணும், பாலா. ஓகே, ஸோ இங்கே பாலான்னு இருக்கு இல்லையா, ஸோ இதே எடுக்கணும். பாலாவோட மேத்ஸ் மார்க்கு, பாலாவோட சயின்ஸு, பாலாவோட இங்கிலீஷ், இந்த 3 மார்க் எடுத்து ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் ஆவரேஜ் கிடைக்கும். அதை என்ன பண்ணணும், பாலான்ற நேமுக்கு நேரம் அவங்களோட ஆவரேஜ் ஸ்டோர் பண்ணிடும். இதே மாதிரி தான் எல்லா பர்சனுக்கும் அவங்களோட கரஸ்பாண்டிங் மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ் மார்க் எடுத்து அவங்களோட ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதை கரஸ்பாண்டிங் நேம்ஸுக்கு நேரம் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஆவரேஜ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இதை வந்து க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டேட்டா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங்கை பிரிண்ட் பண்ணுறோம். என்னன்னா இந்த டேட்டா செட் வித் ஆவரேஜ் மார்க். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஆவரேஜ் மார்க்கே இல்லை, இங்கே பார்த்தோன்னா தெரியும். பட் ஆனால் இது இங்கே பிரிண்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு ஆவரேஜ் மார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டேட்டா செட் வித் ஆவரேஜ் மார்க்னு ஒரு ஹெட்டிங்கை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணிட்டேன். நம்மளோட டேட்டா செட் எதில் இருக்குது, டிஎஃப்ன்ற வேரியபிளில் இருக்குது. அதை பிரிண்ட் பண்ணிட்டா நமக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ அடுத்த கால்குலேஷன் என்ன அப்படின்னா டாப்பர் யார் அப்படின்றத என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ டாப்பர் யாருன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு கமாண்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் எழுதுறேன். என்னென்னா இங்கே நம்ம பார்க்க முடியும் இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுனா என்ன, அதே மாதிரி இந்த எல்ஓசினா என்ன அப்படின்றத இங்கே எழுதுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐடிஎக்ஸ் மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இதான் வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லொக்கேஷன். ஓகே, ஸோ எல்ஓசின்னா லொக்கேஷன் அர்த்தம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு எது வந்துட்டு அதிகமான வேல்யூவோ அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து இங்கே அவுட்புட். ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 5 எலமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதில் 5ல் எது வந்துட்டு அதிகமான வேல்யூவோ அதோட இண்டெக்ஸை வந்துட்டு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்துட்டு இது கீவேர்டோட ஃபங்க்ஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூனா என்னன்னா ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குற எலமெண்ட்ஸில் எது அதிகமோ அதோட இண்டெக்ஸை வந்துட்டு அவுட்புட்டில் கொடுக்கும். அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்னா இந்த லொக்கேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட டேட்டாவில் வந்துட்டு ஒவ்வொரு யூனிக் ரோவையும் வந்துட்டு லொக்கேட் பண்ணி காமிக்க போகுது. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூனிக் ரோலையும் போயிட்டு என்ன பண்ணணும், அதோட ஆவரேஜ் மார்க் என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். ஆவரேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து டாப்பர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் ஒவ்வொரு யூனிக் ரோவையும் என்ன பண்ணணும்னா லொக்கேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதாவது இந்த ஐடிஎஸ் மேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும். அதுக்கு அது வந்து இந்த லொக்கேஷன். ஓகே, இந்த லொக்கேஷனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு யூனிக் ரோஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அருண் அப்படின்ற நேமோட ஸ்டூடெண்டோட டேட்டா வந்துட்டு காட்டும். அடுத்து பாலாவோட டேட்டா காட்டும். அடுத்து ஷாரன், அடுத்து திவ்யா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிக் ஸ்டூடெண்டோட ரோஸுக்கு போயிட்டு அந்த டேட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். அடுத்து ஐடிஎஸ் மேக்ஸ் என்ன பண்ணும், அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து பார்த்துட்டே இருக்கும். கடைசியில் என்ன பண்ணணும்னா எல்லாரோட ஆவரேஜ் மார்க்கையும் பார்த்துட்டு எது வந்து ஹையஸ்டாக இருக்கோ அதோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும்.
இதுதான் இங்கே நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு df.loc df of average dot idx max. ஓகே, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஎஃப்ன்ற இங்கேருந்து போகலாம். ஓகே, டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேமில் போயிட்டு என்ன பண்ணும், டாட் எல்ஓசின்னு கொடுத்துருக்கோமா, அது என்ன பண்ணும் அப்படின்னா டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேமுக்கு போகும். அந்த டேட்டா ஃப்ரேமில், அதாவது டேபிளில் எல்ஓசி லொக்கேட் பண்ணும் இல்லையா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை லொக்கேட் பண்ணும், அதாவது அருண்ட ஸ்டூடெண்ட்டை லொக்கேட் பண்ணும். லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன அப்படின்னா டிஎஃப் டாட் ஆவரேஜ்னு போகும். அதாவது அந்த டேட்டா ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு அருண்ன்ற ரோக்கு போயிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த காலமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஒரு டேபிளில் வந்துட்டு நம்ம டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா எந்த ரோவில் எந்த காலம்னு பார்ப்போம். இப்போனா ஒரு ரோவில் ஒரு டேபிளில் வந்துட்டு நேமு, மேக்ஸ் மார்க்கு, சயின்ஸ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க் இருக்குன்னா எனக்கு வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு பாலா எத்தனை மார்க் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, அதாவது பாலான்ற ரோக்கு போகணும், இங்கிலீஷ் அப்படின்ற காலமுக்கு போகணும். அப்போனா மட்டும்தான் அவங்க எத்தனை மார்க்னு கண்டுபிடிக்க முடியும். அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேம் போயிட்டு அருண் அப்படின்ற என்ன பண்ணும், அந்த ரோ வந்துட்டு லொக்கேட் பண்ணும். அந்த ரோக்கு போனதுக்கப்புறம் காலமுக்கு போகணும். ஓகே, எந்த காலம் நமக்கு வந்துட்டு ஆவரேஜ் மார்க் தேவை, அதை பேஸ் பண்ணி டாப்பர் யாருன்னு பார்க்க போகிறோம். அப்போ வந்துட்டு டிஎஃப் ஆஃப் ஆவரேஜ் அதே டேட்டா ஃப்ரேமில் ஆவரேஜ் அப்படின்னா காலமுக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன போயிடுச்சுன்னா அருணுன்ற ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஆவரேஜ் மார்க் காலமுக்கு போயிடுச்சு. அதில் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஐடிஎக்ஸ் மேக்ஸ் ஆஃப் இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் மார்க்கை ரீட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்து வந்துட்டு பாலா அப்படின்ற ரோவை பாயிண்ட் அவுட் பண்ணும். அங்கே ஆவரேஜ் மார்க் போயிட்டு அதுலேயே வந்துட்டு இந்த கீவேர்டு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து ரீட் பண்ணும். ஸோ இதே மாதிரி ரீட் பண்ணி எது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றத பார்க்கும். அதோட அவுட்புட் வேல்யூ, அதோட வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸோ ஆக்சுவலாக இங்கே நடக்கும்போது என்ன அப்படின்னா யார்கிட்ட வந்து டாப்பர் அப்படின்றத முன்னாடியே ரீட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபுல் ரோவோட டேட்டா வந்துட்டு இதில் என்ன பண்ணிடும் அப்படின்னா ரீட் பண்ணிடும். ஸோ அது வந்துட்டு இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தாலே தெரியும் யாரோட டேட்டாஸ் வந்துட்டு டாப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சரண் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தோன்னா மேக்ஸ் மார்க் 92, சயின்ஸு 95, இங்கிலீஷ் 90, வேறு யாரோட மார்க்கும் அதிகமாக இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு டாப்பாக வரும். ஓகே, சரண் அப்படின்றது. ஓகே, இங்கே வரலாம். இந்த லைன் வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இதை பிரிண்ட் பண்ண வேண்டியதான் முக்கியம். ஓகே, இந்த டாப் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்னு போட்டு அந்த இதை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ அவுட்புட் வர்றப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ் மார்க் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஆவரேஜையும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், சார்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, கிராஃப் பிரிண்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பிஎல்டி டாட் பார் அப்படி கொடுக்கும். இங்கே பிஎல்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு இதை இம்போர்ட் பண்ணும் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு இது, அதாவது இந்த மேட்பிளாட் டாட் பை பிளாட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பிஎல்டின்ற இதில் போய் இந்த கிராஃப் பிளாட்டிங் லைப்ரரியில் போயிட்டு பார் அப்படின்றது கொடுக்கும். பார்னு ஒன்றும் இல்லை, பார் சார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதாவது வெர்டிக்கல் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஒன்று கிடச்சதா வெர்டிக்கல்லாம் வந்துட்டு காலமாக அதுக்கு பேர் தான் பாரு, அந்த சார்ட்டுக்கு பேர் பார் சார்ட். ஓகே, ஸோ பிஎல்டின்ற பிளாட்ன்ற இது லைப்ரரி போயிட்டு பார் சார்ட்டை இம்போர்ட் பண்ணுறோம். பார் சார்ட்டை கொடுத்தா மட்டும் போதாது, டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுத்தா தான் வந்துட்டு அங்கே என்ன பண்ணும், சார்ட்டை வந்து பிளாட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேம் என்ன டிஎஃப். ஓகே, ஸோ டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேம் போயிட்டு ஸ்டூடெண்ட்ன்ற காலமாக இன்புட்டாக கொடுத்துட்டு ஒரே ஒரு காலம் போதாது. ஓகே, ஏன்னா x1 y ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது, ரெண்டு ஆக்சிஸுக்கும் டேட்டா கொடுத்தா தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, அதனால் ஸோ பார் சார்ட் போயிட்டு என்ன பண்ணுறேன், டேட்டா ஃப்ரேமில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ன்ற காலம் கொடுத்துட்டேன், டேட்டா ஃப்ரேமில் போயிட்டு ஆவரேஜ் அப்படின்ற காலம் கொடுத்துட்டேன். இது ரெண்டையும் தான் வந்துட்டு இந்த கிராஃபில் என்ன பண்ண போகுது, பிளாட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, பார் சார்ட் ஓப்பன் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ன்ற காலமாக இன்புட்டாக கொடுக்குறோம், ஆவரேஜில் இன்புட்டாக கொடுக்குறோம். அவ்வளோதான். இதை வந்துட்டு என்ன பண்ணிடும், அந்த பிளாட்டில் வந்து கொடுத்துரும். பட் ஆனால் வந்துட்டு இந்த பிளாட் நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த பிளாட்டை ஷோ பண்ணுற வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ அது எதுக்குன்ற சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த பிளாட்டுக்கு ஒரு ஹெட்டிங் வைக்க போகிறோம். அது என்னன்னா பிஎல்டி டாட் டைட்டிலாக ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டைட்டிலாக கீவேர்டு எதுக்கு அப்படின்னா அந்த நம்ம உருவாக்குனா அந்த சார்ட்டுக்கு ஹெட்டிங் வைக்க. ஸோ பிஎல்டி டாட் டைட்டில் ஆஃப் ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸோ இந்த ஹெட்டிங்கை தூக்கி இந்த சார்ட்டில் வந்துட்டு வச்சிரும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம், என்ன நம்ம டேட்டா என்னவோ அதை கொடுக்கலாம். அதாவது நம்ம டேட்டாவோட நேம் இருக்கு இல்லையா. அப்போது எக்ஸில் வந்துட்டு ஸ்பீடுன்னு கொடுக்குறேன், ஒய்யில் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டைம்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, ஸோ ஸ்பீடு டைம்னா அப்போ கிராஃப் வந்து ஆக்சிலேஷனோ கிராஃப். ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நேம் கொடுக்குறோம் இல்லையா, ஸ்பீடு டைம் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுக்க போகிறேன், ஒய் ஆக்சிஸில் என்ன கொடுக்க போகிறேன், அதை வந்து இங்கே டேட்டா கொடுக்கணும். அதுக்காக பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிளாக கொடுக்குறேன். எக்ஸ் லேபிள் என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஆக்சிஸோட நேம். ஸோ பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிளாக ஸ்டூடெண்ட் கொடுத்தேன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத என்ன பண்ணிடும், எக்ஸ் ஆக்சிஸில் பிரிண்ட் பண்ணிடும்.
பிஎல்இ டாட் ஒய் லேபிளாக கொடுத்து ஆவரேஜ் மார்க் கொடுத்தேன்னா இதை வந்து ஒய் ஆக்சிஸில் பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணுவோம், எல்லாமே முடிஞ்சது. அதாவது கிராஃபுக்கு என்ன கொடுத்துட்டேன்னா டைட்டில் கொடுத்துட்டேன், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுக்கணும் கொடுத்தாச்சு, ஒய் ஆக்சிஸில் கொடுத்தாச்சு. அது அதே மாதிரி கொடுக்க வேண்டிய டேட்டா வந்து ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாம் முடிஞ்சது. கிராஃப் வந்து பார்க்கணும் இல்லையா, இந்த லைன் இல்லைன்னா வந்து கிராஃப் தெரியாது. ஸோ பிஎல் டாட் ஷோவா கடைசியில் கொடுத்தே ஆகணும். ஓகே, பிஎல் டாட் ஷோவா அப்படின்ற என்னன்னா நம்ம வந்துட்டு கிராஃப் வந்து விஜுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கடைசியில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டைப் பண்ணணும்னா பண்ணுங்கள். பட் ஆனால் இல்லை நான் வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டெக்னிக் சொன்னேன் இல்லையா, அதே வந்து சொல்கிறேன். ரன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ரன் பண்ணலாம் இப்போது. ஸோ ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணால் நம்மளோட அவுட்புட் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட அவுட்புட்டு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு சொன்னேன் இல்லையா, ஸ்டூடெண்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ், ஆவரேஜ் மார்க் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட நேம் எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்கு, அவங்களோட ஆவரேஜ் மார்க்கு ஒரு கிராஃப் கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே ஓகே, ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, டிஎஃப், அதுக்கு கிடச்ச அவுட்புட் தான் ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா செட்டில் அவங்கவுங்க நேமு, என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்றது இது கிடச்சிருக்கு. அடுத்து என்னன்னா ஆவரேஜ் மார்க் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு தடவை பிரிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது கிடச்ச அவுட்புட் தான் இது. ஸோ அவங்கவுங்க நேமுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் என்ன மார்க்கு, ஆவரேஜ் மார்க் எவ்வளோ. ஓகே, அடுத்து டாப்பர் யாருன்னா ஸோ இந்த பார்த்தீங்களா, ஸோ சரண் அப்படின்றது வந்துருக்கு. மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, சயின்ஸில் எவ்வளோ மார்க்கு, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்கு, ஆவரேஜ் எவ்வளோ. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா ஐடிஎக்ஸ் மேக்ஸாக என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு இங்கே கெடுத்துருக்கு. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 2 எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே போகலாம். இங்கே வந்து முதல் பார்த்தோன்னா இங்கே இந்த லிஸ்ட்டை கவனிங்க. இந்த லிஸ்ட்டில் 0th இண்டெக்ஸில் யார் இருக்கா, அருண். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் யார், பாலா. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் யார் இருக்குன்னா சரண். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு 2. ஓகே, சரணோட இண்டெக்ஸ் வேல்யூ 2. ஓகே, ஸோ இந்த லைனில் என்ன நடந்திருக்கு, இந்த லைன் தான் வந்துட்டு அதாவது இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸு சரணோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். தென் வந்துட்டு இந்த லொக்கேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சரணோட காலம் டேட்டா எல்லாத்தையும் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிடும். அப்படின்றப்போ அந்த சரணோட காலம் டேட்டாவில் என்னென்னலாம் இருந்தது, ஸோ இங்கே பார்த்தோன்னா சரணோட காலம் டேட்டாவில் அவங்களோட சரணோட நேம் இருக்கும், அவங்களோட மேக்ஸ் மார்க் இருக்கும், அவங்களோட சயின்ஸ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணிடும்னா எல்லா டேட்டாவும் டாப் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டோர் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா, ஷுர். ஓகே, ஸோ ஆவரேஜ் மார்க்கு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கோடை ஆவரேஜ் மார்க் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் எழுதியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்துட்டு ஆவரேஜ் மார்க்கும் சேர்த்து வந்திருக்கு. ஓகே, ஸோ ஷுர். இந்த வீடியோ வந்துட்டு சாரி அந்த டெக்னிக் என்ன சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, வீடியோ முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணலாம். பட் வந்துட்டு மேனுவலாக டைப் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேஜ் இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கோடு வந்துட்டு முழுசாக தெரியல. ஓகே, இன்னும் கொஞ்சம் கோடு வந்து கீழே இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இது தெரிகிற அளவு கோடை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஓகே இதையும் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஓகே இந்த பேஜை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்துட்டு மிச்சம் இருக்க கோடு, ஏன்னா ஃபுல் கோடு நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துப்பீங்களா, அது தென் அதுக்கப்புறம் செகண்ட். ஸோ ஆர்டரை வந்து கரெக்டாக வந்து எடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு சேட் ஜிபிடியில் ஜெமினி ஏதாவது ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, கூகுள் குரோம் போயிட்டு சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுங்கள். போயிட்டு இல்லை ஜெமினி கூட யூஸ் பண்ணலாம், உங்களோட விஷயம் தான். ஸோ ஏஐ டூல் கிட்ட போயிட்டு இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். என்னென்னா ஸோ ஃபஸ்ட் இமேஜ் இதை வந்துட்டு எடுத்துருப்பீங்க இல்லையா ஸ்க்ரீன்ஷாட், அதை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுகிட்ட வந்துட்டு கிவ் திஸ் ஃபுல் கோடினா கோட் பிளாக் அப்படின்னு கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், லாஸ்ட் இமேஜ் இஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் தென் அவ்வளோதான். ஸோ இதான் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்ட்டு. ஸோ இதை வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாட் ஜிபிடி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் கோடையும் ஒரு கோட் பிளாக் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்களோட ஐடியில் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு இது கோட் பண்ணுற அவசியமே இல்லை. ஸோ இதை வந்துட்டு நான் சொல்ல நினச்சது. ஓகே, உங்களுக்கு வேணும்னா அப்படி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, கோடே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.